அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம மதரசாவுல நல்ல அருமையான பாடத்திட்டம், அப்புறம் தங்கக்கூடிய கட்டட அமைப்பு வசதிகள், பிள்ளைங்க விளையாட்டுக்குண்டான ஏற்பாடுகள், இயற்கை தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள், இதெல்லாம் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு. இது போதுமான்னு கேட்டா இல்ல. இதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன? ஒரு நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைக்கு நம்ம வீட்டுல என்ன செய்வோம்? நல்ல ஒரு பாலோ சத்தான உணவுகள்லாம் கொடுத்து, பழங்களை கொடுத்து, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை கொடுத்து நம்ம பிள்ளைய உற்சாகப்படுத்துவோம், ஊக்கப்படுத்துவோம், நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட பிள்ளைய கொண்டு வருவோம். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் இங்க ஒரு கல்வி நிறுவனம் அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி பெத்த பிள்ளைங்களை நம்ம எப்படி பராமரிப்போம், பெத்த பிள்ளைங்களை எப்படி பாசத்தோட நம்ம நடத்துவோமோ, அந்த மாதிரி உணவு விஷயத்துல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் நல்ல தரமான உணவா, சுகாதாரமான, ஊட்டச்சத்து நிறைந்த, சுவையான நல்ல உணவாக இருந்தா தான் அதை சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க நல்ல உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் தங்களுடைய வேலைகளை செய்வாங்க. குறிப்பா படிப்புல நல்ல கவனத்தோட அவங்க செயல்படணும்னு சொன்னா, புரிஞ்சுக்கிட்டது, மனனம் செய்யுது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை அவங்க நல்ல ஆழமான ஒரு ஈடுபாட்டோட செயல்படணும்னு சொன்னா நல்ல உணவு உங்களுக்கு கொடுக்கணும். அதனால மற்ற இடங்களை விட நம்ம சிறப்பான முறையில, அதாவது வீட்டுல உள்ள சாப்பாடு எப்படி இருக்குமோ அதை விட நல்ல சாப்பாடு, தரமான சாப்பாடா, சுவையான சாப்பாடா நம்ம உணவுக்குண்டான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் என்ன உணவு அப்படிங்கறது அட்டவணைப்படி அங்க அட்டவணை போடப்பட்டிருக்கு. அந்த அட்டவணைப்படி முறையாக கொடுக்கிறோம். இதை விட சிறப்பாகவும் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பாக செய்யறதுக்கு நாட்டம் இருக்கு.